ஆக்சுவலி ஆஃப்டர் பல போராட்டம் போராட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த உடஞ்சது தான் வந்து மூடி தெரியல நினைக்கிறேன் வீடியோவில், ஐ திங்க் ஸோ. இது இருக்குது. ஸோ இந்த மூடி உடஞ்சிருச்சு. இதுதான் டெலிவரி பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் அவங்க டெலிவரி பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருந்தேன். ஸோ அதனால அதில் ஹெல்ப்லாம் எதுவுமே லைக் சேட் பாக்ஸில் வந்து பார்த்தா ப்ராடக்ட் டேமேஜ் பற்றின எந்த ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி எதுவுமே இல்லை. நம்ம ஸ்டோருக்கு போய் பார்த்துட்டு வந்தோம், அங்கேயும் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவரோட ஸ்டோர் இன்சார்ஜுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. என்னோட நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவர் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்கான ஆப்ஷன் காட்டும் அப்படின்னாங்க. என்னோட ஃபேவரட் இந்த மிக்சர் ஹெர்பு நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்கும்போது அப்படிதான், ஒன்று டமாராகி தான் இன்னொன்று வாங்கினேன். இப்போ செகண்ட் வாட்டியும் வாங்குறேன், அப்பயும் வந்து இப்படிதான், ஒன்று டமாராகி தான் இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு வந்து எழுதியிருக்க போல. பட் எனிவே, இட்ஸ் வெரி டேஸ்டி. பார்ப்போம், ரீப்ளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைன்னா இதை எப்படி வந்து காற்று போகாமல் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.